Hi, hello everyone. நான் பிரசன்னா. இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம சேனல் நேம் மிஸ்டீரியஸ் வேர்ல்ட். ஆஸ் த நேம் சஜஸ்ட், மர்மங்கள் நிறைந்த உலகம். அது உண்மைதானே. நிறைய சால்வ்ட் அண்ட் அன்சால்வ்ட் மிஸ்ட்ரீஸ் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே நம்ம சேனலில் வீடியோவாக போடுவோம், இன்க்ளூடிங் எல்லா அப்டேட்ஸும் போடுவோம். நீங்களும் எந்தெந்த மிஸ்ட்ரீஸை வீடியோவாக போடலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். உங்கள் சப்போர்ட் என்னோட ஸ்ட்ரென்த். அப்படியே நம்ம இன்னையோட ஃபர்ஸ்ட் மிஸ்ட்ரி என்னன்னு பார்ப்போம். வாங்க மிஸ்ட்ரீஸான இந்த உலகத்துக்குள்ள போகலாம். எலிசா லாம். இந்த நேம் கேட்டோன்னா ஒரு த்ரில் நமக்குள்ள ஃபீல் ஆகுதுல. அது எதனால்னா இவங்களோட டெத்னால. இந்த நியூஸ் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் லாம் ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறது நல்லாவே தெரியுது. சிசைல் ஹோட்டல் அது எங்கே இருக்குன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்குது. அதில் உள்ள ஒரு ரூஃப் டாப்பில் இருக்க வாட்டர் டேங்க்கில் தான் இவங்க டெட் பாடியாக எடுக்கப்படுறாங்க. இன்டர்நெட்டில் நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்குது. அப்படி என்னதான் இவங்களுக்கு ஆச்சு அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இன்டு தி மிஸ்டீரியஸ் வேர்ல்ட். எலிசா லாம் 30th April 1991 வான்கூவர்ல கனடால பிறக்கிறாங்க. ஸோ February 19, 2013 இறந்து போறாங்க. ஜஸ்ட் இன் தி ஏஜ் ஆஃப் 22 years. இட் சவுண்ட்ஸ் கிரேசி, ரைட்? ஷீ ஸ்டடிட் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா. அது எங்க இருக்குன்னா அதே வான்கூவர்ல தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நாளாக சோலோ ட்ரிப் போகணும்னு ஆசை இருந்துச்சு. மெயினாக யூஎஸை சுற்றி ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ ஃபர்ஸ்ட் she started her journey from San Diego to Los Angeles. எதுலனா ட்ரெயின் வழியாக போகிறாங்க. அந்த ட்ரெயின் பேர் ஆம்ட்ராக். ஸோ அங்கேருந்து சாண்டா க்ரூஸ் போகணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு தனியாக அலோவ் பண்ண ரொம்ப டவுட் பண்ணுறாங்க. சுத்தமாக உடன்பாடும் இல்லை. பட் ஷீ வாஸ் அடமெண்ட் ஆன் ஹர் சோலோ ட்ரிப். ஸோ அதனால் எப்படி அவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி டே ஆஃப் ஹர் ட்ரிப்பில் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு நான் வீடியோ காலில் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பேரண்ட்ஸும் சரி ஓகே எங்கிட்ட சேஃபாக இருந்தால் ஓகே அப்படின்னு அவங்களே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸும் அன்றைக்கி January 26 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி அன்றைக்கி ஈவினிங் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வராங்க. அங்கே அந்த ஹோட்டலில் தங்குறாங்க. அந்த ஹோட்டலுக்கு நேம் தான் சிசைல் ஹோட்டல். ஆக்சுவலி இந்த ஹோட்டலில் இவங்க தங்குறதுக்கு முன்னாடி நிறைய மிஸ்ட்ரீஸ் அண்ட் பேட் ரெப்புடேஷன் இருக்குது. ஆல்ரெடி அங்கே நிறைய சூசைட்ஸ் அண்ட் கோஸ்ட் ஸ்டோரிஸ் நிறைய அங்கவே இருக்குது. பட் மேக்ஸிமம் அதில் கான்ஸ்பிரசி தான் கோஸ்ட் ஸ்டோரிஸ் பொறுத்த வரைக்கும். பட் உண்மையிலேயே அங்கே சூசைட்ஸ் அண்ட் மர்டர்ஸ் நிறைய நடந்திருக்கு. பட் இவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சு அங்கே போய் தங்குறாங்க. ஏன்னா அவங்க பெருசாக அதை கண்டுக்கல அவங்க. ஸோ 26 அங்கே செக்இன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்கே ரூம் தராங்கன்னா 5th floor ரூம் தராங்க. பட் ப்ரைவேட் ரூமாக தரல, ஒரு ஷேர்டு ரூமாக தான் தராங்க. ஏற்கனவே அங்கே 3 பேர் அங்கே தங்கியிருக்காங்க. அதோட 4th ரூம்மேட்டாக இவங்களும் போய் தங்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எந்த ஒரு மாதிரி தெரியல. பட் போக போக அவங்களுக்கு ஒரு ஆட் பிஹேவியராக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த ரூம்மேட்ஸு அந்த மேனேஜர் ஆஃப் த சிசைல் ஹோட்டலில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க சரியில்லை, அவங்க நடந்துக்கிற விதம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படி என்ன வித்தியாசமாக இருக்குன்னா, அடிக்கடி அவங்க ஒரு ரூமில் எலிசா லாம் நோட்ஸ் எழுதிட்டு போவாங்களாம். அந்த நோட்ஸில் என்ன ஸ்டிக்கி நோட் மாதிரி அதில் என்ன இருக்கும்னா, கோ அவே அண்ட் கோ ஹோம் அப்படின்வாங்க. அப்படின்னா என்னை விட்டு தள்ளி போங்க, வீட்டுக்கு போயிருங்க, என் கூட இருக்காதீங்கன்ற மாதிரி அந்த நோட்ஸில் இருக்கும். அது மட்டும் இல்லை, டோர் அடிக்கடி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலி 4 பேருக்கும் ஒரே டோர் தான். அது வழியாக தான் அவங்க ரூமை விட்டு வெளியே வரணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எலிசா லாம் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ யாருமே உள்ளேயும் வரக்கூடாது, உள்ளே இருக்கிறவங்க வெளியும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு பிஹேவியர் பண்ணோன்னே டக்குனு இவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாங்க, கோவம் வராங்க, பயப்படுறாங்க. அதனால போய் மேனேஜரை சொன்னோன்னா மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா இதை புரிஞ்சுக்கிட்டு எலிசா லாமை தூக்கி ப்ரைவேட் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. 26 செக்இன் பண்ணாங்க. February 1 அவங்க செக் அவுட் பண்ணணும். பட் அவங்க பண்ணலை. அது மட்டும் இல்லை, அதுக்கு முதல் நாள் January 31 வரைக்கும் மத்தியானம் வரைக்கும் பேரண்ட்ஸ் கூட கான்டாக்டில் இருந்த இந்த எலிசா லாம் இப்போ இல்லை. பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வர ஆரம்பிக்குது. February 1 அன்னைக்கு ரொம்ப டவுட் வராது. ஏன்னா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக எந்த ஒரு கான்டாக்ட், எந்த ஒரு கால் மெசேஜ் எதுவுமே இல்லை. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, LAPD அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணுறாங்க. போலீஸும் அங்கே விரைந்து வராங்க. பேரண்ட்ஸும் ஃப்ளைட்டை பிடிச்சி லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்துடுறாங்க. ஸோ வந்தோடனே போலீஸும் அங்கேருந்து எல்லா இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எலிசாவும் கடைசியாக அங்கே பார்த்த ஒரே ஆள் யாருன்னா கேட்டி ஆர்ஃபன். அவங்க யாருன்னா ஒரு லாஸ்ட் புக் ஸ்டோர் அப்படின்ற ஒரு கடை, ஒரு ஷாப்பு, புக் கடை. புக்கை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து புக்கை வாங்கிக்கலாம், செல்லும் பண்ணலாம். மேனேஜர் பேர் கேட்டி ஆர்ஃபன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் லாஸ்ட்டாக பார்த்தேன் அந்த எலிசா லாமை. அவங்க அப்போ பார்க்கும்போது நிறைய புக்ஸ் வாங்கிட்டு போனாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போனாங்க. பட் அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு அந்த புக்ஸு. அவங்க முகத்துலேயும் அவ்வளோ ஜாலியாக சிரிப்போடு தான் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க, ஜாலியாக பழகுனாங்க அப்படின்னாங்க. இவங்களுக்கு புரியல, என்னடா அது அன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் தான் அவங்க டிசப்பியர் ஆகிருக்காங்க, மறைஞ்சு போயிருக்காங்க, அப்புறம் எப்படி இவ்வளோ ஜாலியாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு புரியல. அதே நேரத்தில் டாக்ஸை வச்சும் அந்த ரூமில் அந்த ரூஃப் டாப்பில் ஃபுல்லாக செக் பண்ணிக்காங்க. இன்கேஸ் அவங்க ஏதாவது ட்ரெஸ் ஸ்மெல் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. பட் கண்டுபிடிக்க முடியல.
அங்கேருந்து எல்லாரோட ரூமை அவங்க தேடலை. ஏன்னா அது க்ரைம் கமிட் ஆகிருக்குன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவங்க தான் அந்த எவிடன்ஸே இன்னும் அப்படி ஒன்று எவிடன்ஸே இன்னும் கிடைக்கல. ஸோ February 6, அதாவது அவங்க டிஸப்பியர் ஆன 6 days கழிச்சு சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க, பப்ளிக் அட்டென்ஷனுக்கும் கொண்டு வராங்க. தென் தே செக் த CCTV ஃபுட்டேஜ் இந்த சிசைல் ஹோட்டல். அங்கே அந்த வீடியோவில் தான் தெரிய வருது அவங்க அங்கேருந்து தான் காணா போயிருக்காங்க. அந்த வீடியோவில் அவங்க ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிறாங்க. அந்த வீடியோ நான் இப்போ போட்டு காட்டுறேன். அந்த வீடியோவை வெளியில் ரிலீஸும் பண்ணுறாங்க, பப்ளிக்கும் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. தென் ஆன் February 19 சாண்டியாகோ லோபஸ் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க அந்த பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதே நான் சொன்ன மாதிரி அந்த ஹோட்டலில் இருக்க ரூஃப் டாப்பில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. அந்த வாட்டர் டேங்க்கில் மேலே இருக்க க்ளோஸரை திறந்து பார்க்குறாங்க, அவங்க பாடி உள்ளே இருக்குது. பட் எப்படி திடீர்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கரெக்டாக அந்த வாட்டர் டேங்க்கில் அன்னைக்குன்னு போய் செக் பண்ணுறாங்க? தெரிஞ்சுதான் செக் பண்ணுறாங்க. எப்படி செக் பண்ணுறாங்கன்னா February 19க்கு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி அங்கே ஏற்கனவே அந்த ஹோட்டலில் இருக்கிற ரெசிடென்ட்ஸ் எல்லாரும் மேனேஜர் அங்கே இருக்கிற ஹோட்டல் மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா வாட்டர் வந்து அவங்க அந்த வாட்டர் சப்ளை வந்து டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்குது, ஓடரே மாதிரி இருக்குது, அதாவது ஸ்மெல்லே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது, கலரும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வருது, ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அவங்களும் செக் பண்ணுறாங்க. எதனால பிரச்சனைக்கு பைப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா இல்லை என்ன ப்ராப்ளம் தெரியல. கடைசியாக இதுக்கு மெயின் சென்டர் ஹப்பே வந்து வாட்டர் டேங்க் தான். மெயினாக வாட்டர் டேங்க்ல ஏதாவது பிரச்சனைனா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்னு போலீஸ்க்கும் இன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே தானே இந்த பொண்ணு காணாமல் போயிருக்கு. ஸோ ஒருவேளை கனெக்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸையும் கூப்பிட்றாங்க. போலீஸும் அங்கே விரைஞ்சு வராங்க, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் வராங்க. அவங்க வந்து அந்த க்ளோஷரை திறந்து பார்க்குறாங்க. அவங்க ஃபேஸ் அப்படியே அந்த தண்ணியிலேருந்து மிதந்து வருது பார்த்துடுறாங்க. அது எலிசா லேம்னு கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. ஸோ டக்குன்னு அந்த என்ன பண்ணாங்க, பாடி அப்படி எடுக்க முடியாது ஏன்னா ரொம்ப டீப்பாக இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, வாட்டரை ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணிடுறாங்க. வெளியே வந்து கழிவு பூராத்தையும் வெளியேற்றிடுறாங்க. ஏற்றிட்டு அந்த டேங்கை உடச்சிடுறாங்க. ஸோ உடச்சதுக்கப்புறம் தான் அந்த பாடியை வெளியே எடுக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது அவங்க போட்டு அந்த டெட் பாடியோட இருக்க ட்ரெஸ் இருக்கு, அதே ட்ரெஸ் தான். CCTV ஃபுட்டேஜில் அந்த எலிசா என்ன ட்ரெஸ் போட்டுருவாங்களோ ரெண்டும் ஒரே ட்ரெஸ் தான். பாடியை அட்டாப்சிக்கு சென்ட் பண்ணுறாங்க. டாக்ஸிகாலஜி, அதாவது ட்ரக்ஸ் ரிலேட்டட் அட்டாப்சி, அதாவது உள்ளுக்குள்ள பாடியில் ஏதாவது ட்ரக்ஸ் சாப்பிட்டு இருந்திருக்காங்க, அதனால அவங்க இறந்துருக்காங்க. அந்த ஸ்டடிக்கு பேர் டாக்ஸிகாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டை வாங்குறாங்க. பட் அதில் எந்த விதமான ட்ரக்ஸும் அவங்க எடுத்துக்கலன்னு தெரிய வருது. பட் ஆனால் அந்த CCTVயில் பார்த்தீங்கன்னா யாரு கூடயும் பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. ஹாலுசினேஷன்னா ஒருத்தவங்க இருக்கிறதா நினச்சிக்கிட்டு ஒருத்தவங்ககிட்ட பேசுறது, ஆனால் ஆக்சுவலி அவங்க இருந்திருக்க மாட்டாங்க, பட் இருக்கிறாங்கன்னு நினச்சி பேசுறது ஹாலுசினேஷன். அது எப்போ டெவலப் ஆகும்னா, ஒரு அந்த டிப்ரெஷன் சொல்லுவாங்களா, அவங்க ஆட்கள் வந்து ஒரு மாத்திரை சாப்பிடுவாங்க, ஆன்டி டிப்ரெஷன் சொல்லுவாங்க, அதை போக்கக்கூடிய மாத்திரை. அந்த மாத்திரை ஓவர் டோசேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஹாலுசினேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த மாதிரி மாத்திரை எடுத்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எடுத்திருக்காங்க. எப்போ எடுத்திருக்காங்கன்னா இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு இவங்க வாழ்க்கையில். இவங்களுக்கு ஒரு டிஸார்டர் வேறு இருந்திருக்கு. அந்த டிஸார்டருக்கு பேர் பைப்போலார் டிஸார்டர். அப்படி அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் தான் அவங்களுக்கு தெரிய வருது. பைப்போலார்னா என்னன்னா அவங்களோட எமோஷன்ஸை ஓவராக காட்டுவாங்க. அதாவது ஒரு ஹாப்பினஸாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், இல்லை சோகமாக இருக்கிறதா இருக்கட்டும், எதையுமே ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்துவாங்க. அதுக்கு பேர் தான் பைப்போலார் டிஸார்டர். ஸோ இதுக்கான மாத்திரைகளும் அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்திருக்காங்க. பட் ஆனால் என்ன ஒன்றுனா அந்த மாத்திரையை இவங்க ஒழுங்காக கண்டினியூ பண்ணல, அடிக்கடி இவங்க வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஸோ அதனால சிம்டம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஹாலுசினேஷன்ஸ் டெவலப் ஆகிறது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இவங்க ரொம்ப லோவாகவும் அடிக்கடி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த டிப்ரெஷன் சொல்லுவாங்களே, அது அடிக்கடி அதிகமாக ஃபீல் பண்ணுறதுனால தான் இந்த பைப்போலார் டிஸார்டர்ன்ற ஒன்றே வந்திருக்கு இவங்களுக்கு. இப்போ காணாம போய் ஒரு 2 weeks கழிச்சு இவங்க பாடி எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டப்ப இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இவங்க மறைஞ்சு போயிருந்திருக்காங்க. ஆனால் அந்த தடவை எப்படியோ உயிரோட கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இந்த தடவை அப்படி கண்டுபிடிக்கல. அது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் கண்டிஷனில் தான் எலிசா லாம் இருந்திருக்காங்க. இந்த டைம் தான் அவங்க வந்து இப்போ டிஸப்பியர் ஆகி இன்கேஸ் ஏதாவது ஒரு ட்ரக்ஸ் வந்து இன்கேஸ் ஓவராக சாப்பிட்டு அவங்களே போய் தண்ணியில் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பட் ஸ்டில் நோ
ஆனால் அவங்க டெத்துக்கு எந்த விதமான காரணமும் தெரியலை. அதாவது ஒரு கன்ஃபார்மாக கிளாரிட்டியாக நம்மளுக்கு இன்னும் தெரியலை. பிகாஸ் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ட்ரக்ஸ் ஓவர் டோசேஜாக இருக்கலாம், இல்லை மர்டராக இருக்கலாம்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலி அதில் மோட்டிவும் கிடையாது, அவங்கக்கிட்ட கரெக்டான எவிடன்ஸும் இருக்காது. அதே நேரத்தில் அவங்க ட்ரக்ஸ் ஓவராக போட்டிருக்காங்கன்றதுக்கான எவிடன்ஸும் இருக்காது. இன்னொரு மெயின் இதில் ஒரு ஃப்ளா என்ன இருக்குன்னா, ரூஃப் டாப்பை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது. அதாவது அந்த ஹோட்டலில் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கோங்க, நார்மல் ஹோட்டல்லாம் நம்ம டேரெக்டாக டக்குன்னு அப்படி எந்த ஒரு டோர் இருக்கும், நம்ம டேரெக்டாக அது டோர் திறந்து மொட்டை மாடி போயிடுவோம். ஆனால் அங்கே ரூஃப் டாப்பில் வந்து செக்யூரிட்டி கீ இருக்கும், அதாவது ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும். அந்த கோடை நம்ம என்டர் பண்ணால் மட்டும்தான் டோர் ஓப்பன் ஆகும், அன்லாக் ஆகும். பட் அது ஒன்லி யாருக்கு இருக்குன்னா, அந்த சிசேல் ஹோட்டலில் இருக்கிற ஸ்டாஃப், கோவர்க்கர்ஸ், அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். பட் இவங்களுக்கு அந்த கோட் எப்படி கிடைச்சிச்சுன்னு தெரியல, எப்படி அந்த ரூஃப் டாப்பை அக்சஸ் பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியல, போலீஸ்க்கும் அது கிளாரிட்டியாக இல்லை. ஸோ அது ஒரு ஃப்ளாவாக அதில் தெரிய வருது. இன்னொன்று, மர்டர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, அந்த டெட் பாடியில் எந்த விதமான ஊண்டு இல்லை. அதாவது இப்போ யாராவது பிடிச்சி கொண்டிருக்காங்க, இல்லை கத்தி வச்சு கொண்டிருக்காங்க, கீரல் இருக்குன்னா எந்த ஒரு கீரலும் அவங்க பாடியில் துளி கூட இல்லை. ரொம்ப மிஸ்ட்ரியாகவே தான் இந்த கேஸ் இப்போ வரைக்கும் இருக்குது, யாராலையும் சால்வ் பண்ண முடியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வாட்டர் டேங்குக்கு அவங்க எப்படி போயிருந்திருப்பாங்க, அவங்க எப்படி அதுக்குள்ளே விழுந்து இறந்துருக்காங்க, எதனால் அவங்க இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் மை வீடியோ. அடுத்த ஒரு மிஸ்ட்ரி வீடியோவில் பார்க்குற வரைக்கும், until then signing off from Prasanna. Bye guys.